everyone, welcome to my new little life. இன்றைக்கி கொஞ்சம் ஆர்கனைசிங் ரெகுலராக பண்ணுற ஒர்க்கு, வீடை கொஞ்சம் டஸ்ட் பண்ணுற ஒர்க் இருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஸ்ருதிக்கு என்னோடய மார்னிங் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்க எழுந்திரிச்சிட்டாங்கன்னா என்னோட டே இப்படி தான் இருக்கும். எப்போதுமே என்னோட டே இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஸ்ருதிக்கு வச்சுட்டு டே பை டே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இன்றைக்கி இப்படி இருக்குன்னா மறுநாள் அப்படி இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, பேக் டு vlog. இப்போ மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டோன்னா அவங்க கொஞ்சம் டம்மி டைம் அவங்க ப்ளே டைம்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ளே டைம் கொடுத்துருவேன். இப்போ அவங்க என் கூடவே எந்திரிச்சுனால, ஏன்னா இன்றைக்கி நான் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறாலும் எனக்குமே ஹங்க்ரியாக இருக்கும். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த வேலையெல்லாம் எனக்கு இருக்கிறனால அவங்கள கொஞ்சம் இந்த மாதிரி தனியாக நீங்கள் பேபியை பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் அவங்களுக்கான டைம் கொடுத்துட்டு நம்ம அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக்கரில் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சண்டே, அதனால மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வித் மட்டன் குழம்பு. இதுதான் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங்கும் மட்டன் குழம்பு வச்சுட்டா ஆஃப்டர்நூனுக்கு அதேவே நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? அதனால அந்த மட்டன் குழம்பு வச்சே ரைஸ் வச்சு மட்டும் வச்சா போதும். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணி இன்றைக்கி அதை வச்சு பண்ணலான்னு இருந்தேன். பட் இன்றைக்கி அதை பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இவங்க அதுக்குள்ளேயே கொஞ்சம் கிராங்கி ஆகிட்டாங்க. ஸோ திருப்பி அவங்க டம்மியை ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் நான் ஃபீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் என்னோடய வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போதுமே பேபி இந்த மாதிரி டிம் லைட்டில் தான் நான் இப்போதைக்கு நான் தூங்க வச்சிட்ருக்கேன். ரொம்பவே அவங்களுக்கு எது டே எது நைட்டுன்னு தெரியணும். ஒரு 4 monthsக்கு மேலே அப்போ தான் நைட்டு அடிக்கடி எந்திக்காமல் இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரிப்பை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெசிபி நான் கவர் பண்ணல. இன்னொரு டைம் நான் செய்கிற போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் என்னால் ரெசிபிஸ் கவர் பண்ண முடியல. எப்போதும் மசாலா பவுடர் இந்த மாதிரி ஹரிபரியாக குக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எம்டி ஆகும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக இப்படி தட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா எப்போதுமே வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் தட்டி வச்சிட்ருப்பேன். ஸோ இட்லி இன்றைக்கி பார்க்க ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இட்லி வித் மட்டன் குழம்பு நல்லா சாப்பிட்டோன்னு நினப்பேன். அப்படி தான் நினச்சேன். ஆனால் திருப்பி அவங்க பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்தேன். ஸ்ருதிக்கு எதுக்கு அழுதுகிட்டே இருக்கான்னு எனக்கும் தெரியல. அப்புறம் நானுமே அப்படியே அவங்களே மடியில் வச்சுட்டு அப்படியே நானும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் நேப் எடுப்பாங்களா, அந்த டைமில் இது ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் தான் க்ராசரிஸ் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கோம். இந்த மாதிரி நான் மாடுலர் கிச்சன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்கனைசர் எல்லார் வீட்லேயுமே இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும். இதில் 5 drawers வரனால நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா க்ராசரிஸும் இதில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேஸ் கேப் இருக்குது. அப்புறம் பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பில்லர்ஸையும் ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அண்ட் இதுக்கு டைமே எடுக்காது. ஏன்னா வாஷ் பண்ணிவிட்டு குயிக்காக நம்ம வச்சிடலாம். ஏன்னா ஒரு டைமும் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குமா, அதனால நம்ம வைப் பண்ணாலும் இந்த டஸ்ட்டு போகாது. அதனால நான் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருவேன். அண்ட் அப்புறம் அந்த பில்லருக்கு இடையில நம்ம இது மாதிரி ஹோலை இன்சர்ட் பண்ணி 5 லேயராக நமக்கு வந்துடும். அது கீழே இந்த ட்ராயரை போட்டுக்கலாம். 5 கலர்ஸும் இருக்கும். இது மேட் ஃபினிஷ், நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வாங்கினது இன்னுமே அப்படியே இருக்கு. என்னோட மேரேஜ் பிஃபோர் நான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அதுக்குமே 2 years முன்னாடி வாங்கினதுனா. ஸோ அதுலேருந்து இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. வெயிட்டுமே நல்லா தாங்குது. ஃபஸ்ட்டு இந்த ட்ராயில் என்ன அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம எம்டியாக இருக்கிறது, அதாவது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், எக்ஸ்பிரி டேட் ஆக போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ராயரில் அரேஞ்ச் பண்ணிட்டா நம்ம சமைக்கும் போது ஹரிபரியில் எடுப்போமா, அப்போ ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் ட்ராயர்லேயுமே ஓப்பனபிளாக ஏதாவது பேக்கெட் இருந்துச்சுன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேபியோட டாய்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த ட்ராயர் இருக்கனால நமக்கு என்னென்னா எது நம்ம போட்டு வச்சுருக்கோம் கூட நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் தீந்துருச்சுனால மார்னிங் மட்டன் குழம்பு வச்சேன் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் காலியாகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீக்குக்கு வேணும் அப்படிங்கிறனால அது நான் எடுத்து கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கிரைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்களையுமே கொஞ்சம் பார்க்கணும், ஸ்ருதிக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. இன்றைக்கி சண்டேங்கிறனால என்னன்னு தெரியல, எனக்கு எப்போ நல்லா இருக்கோ அப்போ அவங்க எப்போ தூங்குறாங்க இல்லை எனக்கு அப்போ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அப்போ நான் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிடுவேன். இன்றைக்கி ஸ்டவ் ரொம்ப மோசமான நிலமையில இருந்தது. இப்படி தான் இருந்தது. எப்படி க்ளீன் பண்ணனே தெரில. அப்பப்போ எப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா அப்போவே இந்த பிளேட்டு அப்புறம் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம
க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஸ்டவ் வந்து எப்போதுமே க்ளீனாக இருக்கும். இது வர நான் ஸ்டவ் வாங்கினதுலேருந்து இப்போ வர வந்து இந்த ஸ்பான்ச் சைடு மட்டும்தான் நான் வந்து ஸ்க்ராப் பண்ணி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த ஸ்டீல் மாதிரி இருக்குல்ல நம்ம பர்னர் பக்கத்தில், அதில் வந்து இந்த ஸ்க்ரப்பர் க்ரீன் ஸ்க்ரப்பர் மாதிரி ரிவர்ஸாக மாற்றி அதை வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா இப்படி க்ளீன் பண்ணால் தான் இந்த கிளாஸ் டாப் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் சால்ட் வாட்டர் அப்படின்னா உடனே வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிடணும். ஏன்னா அந்த ரஸ்டிங்லாம் ஆகும் இல்லையா, அதனால டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு கையோடவே நான் வந்து இந்த ஸ்க்ரப்பரையும் வாஷ் பண்ணி வச்சுருவேன். இது வந்து கிளாஸ் டாப் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே வச்சுருக்க தனி ஸ்க்ரப்பர் மட்டும்தான். இதை வந்து வெசல் வச்சு இதை வாஷ் பண்ண மாட்டோம் எங்கள் வீட்டில் யாருமே. க்ளோத்ஸாக இருக்கட்டும் என்ன வந்தாலுமே இந்த சோஃபா தான். எப்படி தான் இந்த சோஃபா வந்து எனக்கும் வந்து நிறைய இதுன்னு தெரில, அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவையாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து டைனிங் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைனிங் டேபிளே எல்லாமே இருக்கும், ஆர்கனைஸ் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். அந்தந்த பிளேஸ்லேயே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டுருவோம் வாங்குறதெல்லாம். ஸோ வந்து நீட்டாக அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு என்ன திங்ஸ் என்ன ஆர்டர் பண்ணி வந்தாலுமே அது வந்து இங்கே தான் இருக்கும். என்ன நியூவாக நம்ம வாங்கிட்டு வந்தாலும் இந்த சோஃபாவில் தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி தான் வந்து அதுக்குன்னு அவங்க வீட்டில் வந்து இதுக்குன்னே ஒரு பிளேஸ் இருக்கும். அதில் தான் நம்ம எல்லாருமே போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுவோம், அப்புறம் திருப்பியும் அதிலே தான் போடுவோம். நம்மளே க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளே அதை தான் எடுத்துகிட்ருப்போம். ஸோ அந்த இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து நேற்றே நான் பண்ணி வச்சிட்டேன். என்னென்னா இப்போ வந்து பேபிக்கு இந்த கேரியர் நெஸ்ட்டோ இந்த மொஸ்கிட்டோ பெட்டோ வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அதனால இதை நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி மேலே வந்து நல்லா, இப்போ சம்மர் சீசன் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகுமா, அதனால நான் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி வச்சிட்டேன். இதையும் சரி கேரியர் நெஸ்ட்டையும் சரி பேக் பண்ணி, இந்த கேரியர் நெஸ்ட்டு இதுக்குள்ளே கவரை நான் வந்து எதையுமே வந்து மேக்ஸிமம் எந்த கவர் வந்தாலுமே நான் வந்து தூக்கி போட மாட்டேன். ஏன்னா திருப்பி வந்து அதை பேக் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம அந்த கவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முந்திலாம் சின்ன வயசில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கவர்லாம் ஸ்டோர் பண்ணி சேர்த்து வச்சுட்டு அதெல்லாம் வந்து டைரியில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிட்ருப்பேன். அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். இன்னுமே எனக்கு வந்து அந்த ஹாபி இருக்குது. பட் டைம் இல்லாதனால அது பண்ண முடியல. எனக்கு ஜேர்னல் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஜேர்னலுமே நான் ஒரு வீடியோவில் வந்து காமிக்கணும்னு தான் இருக்கிறேன். நான் டைம் இருக்கப்போ வந்து ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அகெயின். அப்புறம் இந்த மாதிரி கவரை நீங்களும் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஏன்னா வேறு எந்த கவருமே இதுக்கு வந்து ஆப்ட் ஆகாது இல்லையா. நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை வந்து எப்போ எடுத்தாலும் இது அப்படியே இருக்கும். எந்த நம்ம கவர் போட்டாலுமே டஸ்ட் அடைஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம நீட்டாக ஜிப் வச்சு பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த டஸ்ட்டுமே நம்ம உட்காரும். அதில் சின்ன ஒரு பில்லவும் வந்துச்சு, அதையுமே வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் அதை வந்து உள்ளே வைக்க மறந்துட்டேன். அதனால் அகெயின் அதையும் உள்ளே வச்சுட்டு, இதுதான் வந்து கேரியர் நெஸ்ட். இது வந்து நான் ஹார்ஸ் அண்ட் கிண்டர் அப்படிங்கிற ஒரு பேஜில் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்தது. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது வந்து நம்ம பெட்டில் போட்டு பேபியும் வந்து படுக்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே இது டபுள் சைடாக இந்த கேரியர் நெஸ்ட் வந்து யூஸ் ஆச்சு. மோர் ஆர்லெஸ் வந்து இது ரெண்டுமே நான் வாங்கினதுக்கு நிறையவே யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட பேபி வளர அவங்க ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு இப்போ இது தேவைப்படாது இல்லையா, அதனால வந்து கம்ப்ளீட்டாக இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் பேபிக்கோ இல்லைனா நெக்ஸ்ட் நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ இதை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா நீட்டாக எதையுமே பேக் பண்ணி வந்து ஸ்டோர் ரூம்லேயோ இல்லை கபோர்ட்லேயோ மேலே லாஃப்லேயோ போட்டுடலாம். அப்புறம் சின்ன வந்து டஸ்ட் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து அடுத்த என்ன ஒர்க் இருக்குன்னா இன்றைக்கி ஹேர் மாஸ்க் போடலான்னு பார்த்தேன். நான் எப்போதுமே வீடு க்ளீன் பண்ணும் போது இப்படி டஸ்ட்டெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா ஹெட்டில் வந்து கண்டிப்பாக டஸ்ட் படும். அதனால ஹெட் பாத் கம்பல்சரி நான் பண்ணிடுவேன். இன்னொன்று, இப்போவே நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த டஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஹெட்டில் இருக்குமா, அப்புறம் அந்த ஆயில் கூட சேர்ந்து கூட கொஞ்சம் டஸ்ட் ஆகி ஆல்ரெடி ஹேர் வந்து ஃப்ரிஸியாக தான் இருக்குது. அப்படிங்கப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மாஸ்க் ஏதாவது சிம்பிளாக போட்டுருவேன். வீட்டில் என்னோட ஃப்ரெஷ் ஆலோவேரா இருந்துச்சு, ஃப்ரெஷ் ஆலோவேரா யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்பவே பாதி பேத்து கோல்டாக இருக்கும் இல்லையா, அவங்களாம் வந்து இதை ட்ரை பண்ண வேண்டாம். ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சேஃபாக ஹேண்டில் பண்ணும். இதில் எட்ஜஸ் எல்லாமே முள்ளாக இருக்கும், அது நம்ம கையை வந்து ஸ்க்ராட்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால பார்த்து நீங்கள் பண்ணுங்கள், என்ன மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க.
இந்த மாதிரி வந்து கார்னர்ஸை எடுத்தாலும் ஓகே, இல்லை ஸ்பூனை வச்சு அந்த ஜெல்லை மட்டும் கம்ப்ளீட்டாக எடுத்தாலும் நீட்டாக நமக்கு வந்து வந்துடும். அப்படி இல்லையா வந்து கார்னரில் இந்த முள்ளாக இருக்கிற ஸ்க்ரேப் பண்ணால் போதும், நீட்டாக வந்துடும். இதில் வந்து லைட்டாக வந்து நல்லா ஜெல்லை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட கறி லீவ்ஸ் என்னெல்லாம் நமக்கு தேவையோ செம்பருத்தியில் போட்டு பண்ணிடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Lecture.